இப்போது விசிஷ்டாத்வைத வேதாந்த ரீதியில் 13வது அத்தியாயம். முன்ன சொன்ன மாதிரி இந்த 13வது அத்தியாயத்தில் என்ன விஷயங்கள்லாம் சங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கீதார்த்த சங்கிரகத்தில் அனுகிரகிச்சது போல அதை இங்கே நான் தெரிவிக்கிறேன். தேகஸ்வரூபம் ஆத்மாப்தி ஹேது ஆத்மவிசோதனம் பந்தஹேதுர் விவேகஸ்ச த்ரயோதச உதீரியதே. தேகஸ்வரூபம் ஆத்மாவாப்தி ஹேது ஆத்மவிசோதனம் பந்தஹேது விவேக அப்படின்னு 5 விஷயங்கள் இந்த 13வது அத்தியாயத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு சங்கதி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது இந்த 18 அத்தியாயத்தை 3 விதமாக பிரிக்கலாம். ஒரு 6 அத்தியாயம் ஒரு பாகமாக எடுத்துட்டோம்னா ஒரு ஷட்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால், முதல் ஷட்கத்தில் விசிஷ்டாத்வைத மத ரீதியா பகவத் பிராப்தி, பகவானை அடைய வேண்டியதுக்கான காரணமான பகவத் உபாசனம், அதாவது பக்தி யோகம்னு சொல்லுவோம். அதுக்கு அங்கங்களாக இருக்கிற கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் முதல் ஷட்கத்தில் விசாரிக்கப்பட்டது. ஞான யோகங்களும் கர்மயோகங்களும் விசாரிக்கப்பட்டது. ஞான யோகமும் கர்மயோகமும் விசாரிக்கப்பட்டது. 2வது ஷட்கத்தில் பக்தி யோகம் பூர்ணமாக அதை விசாரணம் பண்ணார். போய் அடுத்த ஷட்கத்தில் அதை 2ஆக பிரிச்சுண்டு முதல் 3ம் பின்னாடி இருக்கிற 3ம் இது 2 இடத்துலையும் என்ன விசாரிக்கிறார் அப்படின்னு சொன்னால், முதல் 3ல் இதெல்லாம் இதுக்கு அனுகுணமாக இப்போ இதெல்லாம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் உண்டு. அதை 2ஆக பிரிச்சுட்டு அதை 2ஆக பிரித்து அதை முதல் 3 ஷட்கத்தில் முதல் 3 அத்தியாயங்களில் பிரகிருதி, புருஷன், அவளுடைய சம்சர்க்கமான பிரபஞ்சம், ஈஸ்வரன், இவாளுடைய யாத்தாத்மியம், இவாளுடைய ஸ்வரூபம் என்ன, இந்த விஷயங்களுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு முதல் 3 அத்தியாயங்களில் 3வது ஷட்கத்தில் முதல் 3 அத்தியாயத்தில் இதை பற்றி விசாரிக்கிறார். அடுத்த 3 அத்தியாயத்தில் கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களுடைய விசேஷங்களெல்லாம் அங்கே உபாதனம் பண்ணுறார். இதுதான் இந்த அத்தியாயங்களுக்கு உத்தர ஷட்கத்துக்கு சங்கதி. இப்போது அதுலேயும் இந்த அத்தியாயத்தில் தேகஸ்வரூபம், அதுக்கப்புறம் தேகஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், அதுக்கப்புறம் ஜீவாத்மாவை அடைய வேண்டிய வழிகள், அதுக்கப்புறம் ஜீவாத்மனுடைய விசோதனம், ஜீவாத்மஸ்வரூபத்தை நல்லா இன்னும் விஸ்தரித்து சொல்கிறது. பந்த ஹேத்து, எப்படி பந்தம் ஜீவாத்மாவுக்கு எப்படி பந்தம் ஏற்படுறது, அதுலேருந்து விவேகா, இப்படிப்பட்ட விவேக ஞானம் குணம், இது எல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. அதில் முதல்ல எடுத்துக்கொண்டாவே இந்த சரீரத்தை க்ஷேத்திரமாயும் அந்த சரீரத்தை அறிஞ்சவன், இது என்னுடைய சரீரம் அப்படின்னு அறிஞ்சவனை க்ஷேத்திரஜன் அப்படின்னு சொல்லி இதனுடைய சுரூபத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதில் 2வது ஸ்லோகத்திலேயே க்ஷேத்திரஜன் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்திரஜோர் ஞானம் எது தஜ்ஞானம் மதம் மமா அப்படின்னு ஸ்லோகத்தில் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய சாரத்தை பாஷ்யத்தில் விஸ்தாரமாக அதை கொஞ்சம் உபாதனம் பண்ணுறார். அங்கே அந்த ஸ்லோகத்தில் க்ஷேத்திரஜம் சாபி மாம் வித்தி அப்படின்ற இடத்துல சகாரத்தினால முன்னாடி சொல்லப்பட்ட க்ஷேத்திரத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜஞ்ச அபி மாம் வித்தி, க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஜனையும் என்னையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வருது.
அப்போ என்ன மாம் விதின்ற இதெல்லாம் சாமானாதிகரண்ய பிரயோகம்னு இருக்கிறதுனால இதெல்லாம் க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஜனும் நான் என்று தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வரும். க்ஷேத்திரஜமும் க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஜனும் மாமம் அப்படின்னு சொன்னால் பரமாத்மாவான ஈஸ்வரன். அதனால் ஈஸ்வரனோட அபேதம் இங்கே தெரியறது அப்படின்னு சொல்லி இந்த அபேதம் எப்படி உபபன்னமாகும் அப்படின்னு கேள்விலாம் கேட்டுண்டு சமாதானம் இங்கே சொல்கிறார். சுருக்கமாக இங்கே சொல்கிறேன். க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் நானாக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு இந்த இடத்துல வந்து சாமானாதிகரண்ய பிரயோகம்னு சொல்லுவா. சம்ஸ்கிருதத்தில் விபக்தியும் வச்சனங்களும் ரெண்டு விசேஷண வாச்சக பதங்களும் விசேஷ வாச்சக பதத்துக்கும் விபக்தியும் வச்சனமும் ஒன்றா இருந்தால் அந்த பதங்களுக்கு சாமானாதிகரண்யம்னு சொல்லுவா. அந்த சாமானாதிகரண்யமானது சாதாரணமாக பதார்த்தங்கள் அந்த பதத்தால் சொல்லப்படுற அர்த்தங்களுக்கு பேதம் இல்லாத போது, வேற்றுமை இல்லாத போது இந்த சாமானாதிகரண்யம் சாஸ்திரத்தில் ஒத்துருக்கா. இப்போ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் க்ஷேத்திரஜனும் க்ஷேத்திரமும் பரமாத்மாவும் வெவ்வேறு. இப்போ வெவ்வேறு இருக்கும்போது இவைகளுக்கு இப்போ இங்கே சாமானாதிகரண்யம் சொல்லப்பட்டிருக்கு. வேற இல்லாத விஷயத்துக்கு தானே சாமானாதிகரண்யம் சொல்லணும், இங்கே சாமானாதிகரண்யம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு வெறும் பதார்த்தங்களுக்கு அபேதம் மட்டும் இருந்தாலே சாமானாதிகரண்யம் வரும், இருந்தால் மாத்திரமே சாமானாதிகரண்யம் வரும் அப்படின்னு இல்லை. எந்த பதார்த்தங்களுக்கு அபிருசக் சித்தம், எந்த பதார்த்தங்கள் அபிருசக் சித்தமாக இருக்கின்றனவோ அந்த பதார்த்தங்களுக்கு இதுபோல் உள்ள சாமானாதிகரண்யம் வரும். உதாரணத்துக்கு இப்போ சரீரம் வேற ஆத்மா வேற அப்படி இருக்கும்போதும் அகம் மனுஷ்யா அகம் பிராமணா அப்படின்னு மனுஷன் அப்படின்ற சப்தத்துக்கு இந்த மாதிரி சரீரத்தை உடையவன் சரீரம் அர்த்தம். மனுஷ சப்தத்துக்கு சரீரம் அர்த்தம். இதுபோல் இந்த மாதிரி உள்ள ஒரு சரீர விசேஷம் அர்த்தம். அகம் மனுஷ்யா அப்படின்னு சொல்கிறோம். நான் மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி நான் எப்படி மனுஷன் ஆகும்? அப்போ நான் சரீரம் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ஆனால் பிரயோகம் பண்ணுறோம். நான் மனுஷன், நான் ராமன், நான் கிருஷ்ணன் அப்படின்னு பண்ணுறோம். கிருஷ்ணன்றதுலாம் சரீரத்தினுடைய பேர், ஆத்மாவுக்கு பேர் கிடையாது. அப்போது இந்த மாதிரி பின்னமாக இருக்கிற ரெண்டு வஸ்துக்களிலும் சாமானாதிகரண்யம் வருது. அகம் ராமஹா கிருஷ்ணஹா அப்படின்னு அது எப்படி வருதோ அதுபோல ஈஸ்வரனுக்கும் இந்த க்ஷேத்திரம்னு சொல்லப்படுற பிரகிருதிக்கும், இங்கே சரீரம்னு சொல்லியிருக்கார், அதனுடைய அர்த்தமே பிரகிருதி தான், மேலே அதை உபாதம் பண்ண போகிறார். பிரகிருதிக்கும் க்ஷேத்திரஜன்னு சொல்கிற ஜீவனுக்கும் இந்த சரீர பாவம் அப்படின்னு ஒரு சம்பந்தம் உண்டு. அதுதான் அபிருசக் சித்த சம்பந்தம்னு சொல்கிறது. அபிருசக் சித்தம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுத்தை விட்டு இன்னொன்று பிரிக்க, ஒன்றுத்தை விட்டுட்டு இன்னொன்று பிரிஞ்சு இருக்காது. நிறம் அதனுடைய இதை விட்டுட்டு எப்படி பிரிஞ்சு இருக்காதோ, ஒரு நிறம் எடுத்துட்டோமானால் நிறமோ அதனுடைய மனமோ இந்த மாதிரி உள்ள குணங்கள்லாம் தன்னுடைய ஆதாரத்தை விட்டு எப்பயுமே பிரிஞ்சு இருக்காது. பிரிஞ்சு எப்படி இருக்காதோ அதுபோல இந்த சரீரமும் ஆத்மாவை விட்டு பிரிஞ்சு இருக்காது. ஆத்மாவோட சேர்ந்து இருக்கிறதுனால தான் அது சரீரம். ஆத்மா விட்டு பிரிஞ்சு போனால் அது பேர் சரீரம் இல்லை. அதே மாதிரி இந்த ஜீவனும் பிரகிருதியும் பரமாத்மாவோடு அபிருசக் சித்தமாக இருக்கிறது கொண்டு இது எல்லா இந்த ஜீவாத்மாவை சொல்லுகிற பதங்களும் ஈஸ்வரனை சொல்லுகிற பதங்களுக்கும் சாமானாதிகரண்யம் ஏற்படும் அப்படின்னு அவர் இங்க சொல்றார். சொல்லிட்டு இது எப்படி வரும்ன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு சித்தாந்த விஷயங்கள் நிறையா இங்க சொல்லியிருக்கார். எப்படி அபிருசக் சித்தம் அப்படின்றதுக்கு பல பிரமாணங்கள் நமக்கு இருக்கு. ரெண்டுத்துக்கும் பேதம் எப்படி இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்கார். இப்போ சரீர பாவம்னு சொல்ற இடத்துல ஒன்று சரீரமாயும் இன்னொன்று ஆத்மாவாயும் இருக்கும். இந்த இடத்துல பரமாத்மாவானவன் எல்லா பிரகிருதிக்கும் ஜீவனுக்கும் ஆத்மாவாக இருக்கிறவன். இந்த ஜீவனும் பிரகிருதியும் பரமாத்மாவுக்கு சரீரம். இது எங்கேருந்து தெரிகிறது அப்படின்னா எஃப் பிருத்திவியாம் திஷ்டன்னு
பிருத்திவியாம் திஷ்டன்னு பிருத்திவியாக அந்தரஹ எம் பிருத்திவி நவேதா எஸ்ய பிருத்திவி ஷரீரம் அப்படின்னு சொல்லி சத ஆத்மா அந்தர்யாம் யமிருதா அப்படின்ற இது. அதே மாதிரி அதே பிரகரணத்தில் யா ஆத்மனி திஷ்டன்னு ஆத்மனः அந்தரஹ எம் ஆத்மா நவேதா எஸ்ய ஆத்மா ஷரீரம் சதா ஆத்மா அந்தர்யாம் யமிருதா அப்படின்னு சொன்னதுனால அந்த அந்தர்யாமியாக இருக்கிற பரமாத்மா, அந்தர்யாமியானவன் பரமாத்மா, அந்த பரமாத்மாவுக்கு ஆத்மா சரீரம், இங்கே ஆத்மான்னு சொன்னது ஜீவாத்மா, பிருத்திவி அப்படின்னு இது மாதிரி பிருத்திவி அது மாதிரி உள்ள பிரகிருதிகள் எல்லாமே எடுத்துட்டு அதெல்லாம் அவனுக்கு சரீரம், அதுக்கு அவன் ஆத்மா அப்படின்னு சொன்னதுனால இப்போ ஆத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பிரகிருதிக்கும் பரமாத்மாவுக்கும் 3 பேருக்கும் சரீரபாவ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால இங்க சரீரபாவ சம்பந்தம் எங்க இருக்கோ அந்த இடத்துல சாமானாதிகரண்யம் வரலாம். அதனால இங்க சொல்லப்படுற சாமானாதிகரண்யமும் அதுபோல் உள்ள சாமானாதிகரண்யம் தான். அதனால மாம் வித்தி அப்படின்னா மத ஆத்மகம் வித்தி, இதெல்லாம் பிரகிருதியும் புருஷனான ஜீவனும் மத ஆத்மகம் வித்தி, இவாள்லாம் என்னை ஆத்மாவாக கொண்டவாள் அப்படின்னு நமக்கு அறிஞ்சுக்கணும். அதை அறிஞ்சுட்டாதான் அதுதான் ஞானம் அப்படின்னு அங்க நிரூபணம் பண்ணிருக்க. இதுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஏக விஜான சர்வ விஜான பிரதிஜானம் மாதிரி உபனிஷத்துக்கள் எல்லாவற்றுக்கும் இங்க சுவாரஸ்யம் எப்படி வருது அப்படின்றதெல்லாம் நிரூபணம் பண்ணியிருக்க. அது இப்போ அந்த விஷயங்களை இப்போ நான் விவரிக்கல, சமயம் இல்லாது உண்டு. அப்போ இது மாதிரி சொல்றதுனால இப்போ என்னாச்சு அப்படின்னா முக்கியமான விஷயம் இங்க சொல்லப்படுது, பிரகிருதி வேற, ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற அப்படின்னு. இதுல ஒரே ஒரு சம்சயத்துக்கு மட்டும் இங்க ஒரு உதாரணபூர்வமா ஒரு இது சொல்லியிருக்கார். இப்போ இதெல்லாம் வேற அப்படின்னு சொன்னா சரீர பாவம் இருக்குன்னு வேற சொல்லியாச்சு. சொன்னால் இப்போ பரமாத்மாவானவன் ஜீவாத்மாவோடையும் பிரகிருதியோடையும் எப்போதும் சேர்ந்தே இருக்கான். இருந்தா இப்போ நமக்கு எப்படி ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரத்தோடு சேர்ந்து இருந்தால் அதனுடைய தோஷங்கள்லாம் எப்படி வருதோ அதே மாதிரி தோஷங்கள் எல்லாம் பரமாத்மாவுக்கும் வருமே அப்படின்னு ஒரு, இப்போ நமக்கு சரீரம் இருக்கிறதுனால இப்போ பந்த முக்த வியவஸ்தாலாம் வருது, பரமாத்மாவும் நம்மளோட சேர்ந்து தான் இருக்கான், அப்போ அவனுக்கும் இந்த 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 தோஷங்கள்லாம் வரணுமே அப்படின்னா அப்போ சொன்னார் இது 3ம் சேர்ந்து இருந்தாலும் பிரகிருதியினுடைய சுபாவம் புருஷனுக்கும் புருஷனுடைய சுபாவம் பிரகிருதியினுடைய சுபாவம் 2ம் பரமாத்மாவுக்கும் வராது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். இப்போ ஒரு துணியை நெய்யும் போது பல நூல்களை வச்சு அந்த துணியை நெய்யறோம். அப்போ அந்த துணியில வந்து பல வர்ணங்கள் இருக்கும், ஒரு இடத்துல ஒரு வர்ணங்கள் இருக்கும். ஆனா அந்த வர்ணங்கள் எல்லாம் ஒரு எந்த வர்ணத்தினுடைய நூலை கொண்டு பண்ணமோ அந்த நூல்ல இருக்கிற இடத்துல மாத்திரம்தான் அந்த வர்ணம் இருக்கும். இது எப்பயுமே இந்த நூலெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு நூல்ல இருக்க வர்ணம் பட்டத்துல இருக்க வேற ஒரு அந்த துணியில இருக்கிற வேற ஒரு இடத்துக்கு போட்டோமே அப்படின்னு எப்படி கேட்க முடியாதோ, எப்படியானால் அந்தந்த நூல்கள் அந்தந்த வர்ணத்தோடு இருக்கிற நூல்கள் அந்தந்த வர்ண துணியை உற்பத்தி பண்ணும் போதும் அதனுடைய சொரூபத்தை மாத்திக்கல, அதே வர்ணத்தோடு தான் அங்க இருக்கு. எல்லாம் சேர்ந்து இருக்கச்சே கூட எல்லா நூல்களும் சேர்ந்து இருந்தாலும் அதனுடைய வர்ணங்கள் மாறாத்து துணியில நமக்கு காண்றதுனால சேர்ந்து இருக்கிறதுனாலே அதனுடைய சொரூபங்கள்லாம் மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால பிரகிருதியோடு எப்பயும் பரமாத்மா பிரகிருதி ஜீவனோட சேர்ந்து இருந்தாலும் அவருடைய சொரூபத்துக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது. இன்னும் சொல்ல போனா பிரகிருதியோட சொரூபமும் ஜீவனுக்கு வராது, ஜீவனுடைய சொரூபமும் மற்ற வஸ்துக்களுக்கு போகாது இப்படின்றதுனால அப்படின்னு அதுவும் சொல்லி அங்க நிரூபணம் பண்ணிருக்கார். இதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்றார், ஐக்கியதாத்மியம் சர்வம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு, விசாரம் மேல போகிறது. அதனால இப்போ அறிஞ்சிக்க வேண்டியது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஷயங்கள் தான். இதுக்கப்புறம் ஆத்மா அவாப்தி ஹேது, இதானே ஆத்மா யாரும். அதுக்கப்புறம் பிரகிருதியை பத்தி சொல்றார். இந்த பிரகிருதி வந்து இந்த 24 தத்துவங்கள் எல்லாம் அங்க உபாந்தம் பண்ணியிருக்கார். அங்க ஒரு விசேஷம் இருக்கு. அந்த இடத்துல 24 தத்துவங்கள் எல்லாம் அங்க உபாந்தம் பண்ணியிருக்கார். அங்க ஒரு விசேஷம் இருக்கு. அந்த இடத்துல 24 தத்துவங்கள் எல்லாம் அங்க உபாந்தம் பண்ணியிருக்கார். அங்க ஒரு விசேஷம் இருக்கு. அந்த இடத்துல 24 தத்துவங்கள் எல்லாம் அங்க உபாந்தம் பண்ணியிருக்கார். அங்க ஒரு விசேஷம் இருக்கு. அந்த இடத்துல 24 தத்துவங்கள் எல்லாம் அங்க உபாந்தம் பண்ணியிருக்கார். அங்க ஒரு விசேஷம் இருக்கு. அந்த இடத்துல 24 தத்துவங்கள் எல்லாம் அங்க உபாந்தம் பண்ணியிருக்கார். அங்க ஒரு விசேஷம் இருக்கு. அந்த இடத்துல 24 தத்துவங்கள் எல்லாம் அங்க உபாந்தம் பண்ணியிருக்கார். அங்க ஒரு விசேஷம் இருக்கு. அந்த இடத்துல 24 தத்துவங்கள் எல்லாம் அங்க உபாந்தம் பண்ணியிருக்கார். அங்க ஒரு விசேஷம் இருக்கு. அந்த இடத்துல 24 தத்துவங்கள் எல்லாம் அங்க உபாந்தம் பண்ணியிருக்கார். அங்க ஒரு விசேஷம் இருக்கு. அந்த இடத்துல 24 தத்துவங்கள் எல்லாம் அங்க உபாந்தம் பண்ணியிருக்கார். அங்க ஒரு விசேஷம் இருக்கு. அந்த இடத்துல 24 தத்துவங்கள் எல்லாம் அங்க உபாந்தம் பண்ணியிருக்கார். அங்க ஒரு விசேஷம் இருக்கு. அந்த இடத்துல 24 தத்துவங்கள் எல்லாம் அங்க உபாந்தம் பண்ணியிருக்கார். அங்க ஒரு விசேஷம் இருக்கு. அந்த இட
महाभूतान्यहङ्कारो बुद्धिरव्यक्तमेव च इन्द्रियाणि दशैकं च पञ्च च इन्द्रियगोचराः इच्छा द्वेष सुखं दुःखं संघातश्चेतनाधृतिः एतत् क्षेत्रं समासेन सविकारम् उदाहृतम् அப்படினு இங்க ஒரு விஷயம் விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல இச்சா द्वेष சுகம் துக்கம் சங்காதச்சேதனாதிருதின்னு அந்த இடத்துல இச்சா द्वेष சுகம் துக்கம் இதெல்லாம் வந்து பிரகிருதியோடது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகத்துல நமக்கு தெரியுது. ஏத க்ஷேத்திரம் சமாசனம் இதெல்லாம் க்ஷேத்திரத்தினுடைய விகாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க. ஆனா விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல வந்து இச்சா துவேஷம் சுகம் துக்கம் இதெல்லாம் ஆத்ம தர்மங்கள், பிரகிருதியில இருக்கிற தர்மங்கள் கிடையாது. இதெல்லாம் ஆத்மாவனுடைய தர்மங்கள். அப்ப அதை எப்படி வந்து இங்க பிரகிருதி தர்மங்களா சொன்னார் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு சொல்றார் இதெல்லாம் க்ஷேத்திரனுடைய காரியங்கள் அப்படின்னா க்ஷேத்திரத்தினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால எப்போ வந்து இந்த சரீர சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறதோ அப்போதான் இந்த குணங்கள்லாம் நமக்கு பிரகாசமாகிறதுனால இச்சா துவேஷம் சுகம் துக்கம் இதெல்லாம் நமக்கு பிரகாசமானபடினால அதனால இந்த இடத்துல பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால இங்க அதை சொல்லிருக்கார். பிரகிருதி சம்பந்த பிரயுக்தானி அப்படின்னு இங்க சொல்லியிருக்கார். ஆனா இது புருஷ தர்மங்களா அப்படின்னு ஒரு சம்சயம் வந்தா ஆமாம் புருஷ தர்மங்கள் தான். ஏன்னா மேலேயே புருஷ சுகதுக்கானாம் போக்திருத்வே ஹேதுருச்சதே அப்படின்னு சொல்லியிருக்க. புருஷனுடைய சுகதுக்கங்களுக்கு புருஷனானவன் போக்தா அப்படின்னு சொல்லுவோம். போக்திருத்வே ஹேது கிரியாகரண கர்த்திருத்வே பிரகிருதி ஹேதுருச்சதே. பிரகிருதியானது கிரியாகரண கர்த்திருவத்துக்கு ஹேது. சுகதுக்க புருஷ சுகதுக்கானாம் போக்திருத்வே ஹேது. சுகதுக்கங்களுக்கெல்லாம் புருஷனானவன் ஹேது, போக்தாவான புருஷன் ஹேது அப்படின்னு அங்க சொல்லியிருக்க. இப்போ இதனால என்ன தெரியுது அப்படின்னா இதெல்லாம் புருஷ தர்மங்கள் தான். இதனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால பிரகிருதியினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால அதெல்லாம் தெரியறதுனால அதெல்லாம் பிரகிருதி தர்மமா சொல்லியிருக்க. இதுல ஒரு சின்ன ஒரு விசாரம் இருக்கு. இந்த ஸ்ருதியில பார்த்தோம்னா காம சங்கல்பா விசிகித்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா தீர் ஹிரீபி ஏதத் சர்வம் மனையேவ அப்படின்னும் ஸ்ருதியில, சூத்திரத்திலும் பஞ்சவர்த்தி மனோவத் வியபதிஷதே அப்படின்ற இடத்துலையும் இந்த இச்சா சுகதுக்கங்கள் எல்லாமும் பிரகிருதியினுடைய விகாரங்கள் தான். மனையேவன மனசுன்றது ஒரு தத்துவம், அதனால அதனுடைய விகாரங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எப்படி புருஷ தர்மம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லிருக்க. அந்த இடத்துல சொல்றது வந்து அங்க மனசானது காரணம்தான். மனசு வந்து காரணம். அந்த காரணத்தை வந்து காரியத்துல உபச்சாரம் பண்ணி சொல்லியிருக்க. மனசு வந்து இச்சா சுக துக்கங்களுக்கெல்லாம் மனசும் காரணம். அந்த காரணத்தை வந்து காரியத்தை வந்து காரணத்தை காரியமா சொல்லியிருக்க. சொல்லணும்னா இச்சா துவேஷ சுகங்கள்லாம் மனசுனால உண்டானது அப்படின்றது தாற்பயம். அதனால அங்க வந்து வர சங்கையே வேற ஒரு தத்துவங்கள் அல்ல, அது மனசுனால உண்டானதுனால மனசுல எப்படி அந்தர்பாவம் பண்ண முடியுமோ அதே மாதிரி அங்க வாயு விஷயத்துல அங்க கேள்வி வந்தது. பிராணாபானாதிகள்லாம் எப்படி ஆனால் எப்படி வேறானது ஒத்துக்கணுமே அப்படின்னு கேட்டா அதுக்கு உதாரணமா சொன்னது அதெல்லாம் வேண்டாம், வாயுன்னு ஒரு தத்துவம் ஒத்துன்னு இருக்கும், அதுலேயே அது அந்தர்பாவம் பண்ணலாம். எப்படி ஆனால் இச்சாதிகள்லாம் வேற ஒரு தத்துவம் இல்லாத மனசுலயே அந்தர்பாவம் பண்ணுவோம் அது மாதிரி அப்படின்னு அந்த இடத்துல தத்துவாந்தர சங்கை வந்தது. அதை வாரணம் பண்றதுக்காக அங்க அதனுடைய காரியங்களை வச்சுண்டு சொன்னது அப்படின்னு அங்க சொல்றீங்க. அதனால இப்ப பாஷ்யத்துக்கும் அங்க விரோதம் இல்லை. இப்போ சேதன தர்மம்னு ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு அம்சம் இது இருக்கு சித்தாந்தத்துல. ஏன் அப்படின்னு ஒத்துக்கணும் அப்படின்னா முக்த அவஸ்தையிலையும் இந்த காமம் சுகம்லாம் இருக்கு. ஏன்னா ரசக்கேவாயம் லப்துவா ஆனந்தி பவதி, ரசோவை சஹா ரசக்கேவாயம் லப்துவா ஆனந்தி பவதின்னு இருக்கு. அப்போ அந்த முக்தாவஸ்தையிலையும் சுகத்தை ஒத்துக்கணும். இல்லைன்னா அங்க ஸ்ருதி விரோதம். ஆத்மா சுகஸ்வரூபம் இல்லை அப்படின்னா அப்போ ஆனந்தி பவதின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சஹ பித்ருகாமஹா ஜக்ஷத் கிரீடன் ரமமானஹா அப்படின்னு வரும்போது
தசையில சங்கல்பாதேவ தஸ்ய பிதர சமுத்திஷ்டந்தி அப்படின்னு, அஸ்ய பிதர சமுத்திஷ்டந்தி அப்படின்னு இருக்கு. அவனுக்கு சங்கல்பத்தினாலேயே, சங்கல்பம்னா இச்சா, இங்க காமன்றதுனால சொல்லப்பட்டது, அதனால சங்கல்பத்தினாலேயே அவனுக்கு இதெல்லாம் சித்திக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த சமயத்திலும் சங்கல்பம் இருக்குன்னு சொல்லணும், காமம் இருக்குன்னு சொல்லணும். இப்போ சரி, இங்க இன்னொரு கேள்வி வருது. இந்த பிராகிருதத்துல இந்த அவஸ்தையில சரீரத்துக்கு மனசனுடைய மனோவிருத்தி அதனுடைய அபேட்சை இருக்கு. அப்படி இருக்கும்போது மனசனுடைய விற்த்தியாவே ஒத்துக்கலாமே, எதுக்கு இது ஒரு ஆத்ம தர்மமா ஒத்துக்கணும் அப்படின்னு. இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல ஆத்ம தர்மம் அப்படின்னு சொன்னா, ஆத்மாவுக்கு, ஆத்மான ஜீவன், இங்க ஜீவனே ஞானஸ்வரூபன், அந்த ஜீவனுக்கு தர்மபூத ஞானம்னு ஒரு ஞானம் உண்டு. அவன் ஞாத்தா ஆனபடியினால, ஞானத்தை உடையவனானபடியினால அவனுக்கு ஒரு ஞானம் உண்டு, அது பேர் தர்மபூத ஞானம்னு பேரு. அந்த தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தா விசேஷங்கள் தான் இந்த இச்சாதிகள்லாம் அப்படின்னு சித்தாந்தம். இப்போ அதுக்கு மனசு இது போல உள்ள விஷயங்கள் எல்லாம் சககாரி காரணம். இந்த மாதிரி நமக்கு இது பிரகாசிக்கணும் அப்படின்னா மனசு இதெல்லாம் சககாரி காரணம். சரி, அப்போ மனோ அந்தக்கரணம், மனசுன்னு சொன்னா அந்தக்கரண விற்த்தியாவே இதெல்லாம் ஒத்துக்கலாமே, எதுக்கு இதை ஆத்ம தர்மமா ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, அந்தக்கரண விற்த்திகள்லாம் ஜடமா இருக்கிறதுனால ஜடத்துக்கு பிரகாசகத்துவம் கிடையாது, ஒரு விஷயத்தை காமிச்சு கொடுக்காது. அதே மாதிரி ஜட விஷயமானது விவகாரத்துக்கு யோகியமாக ஆகாது. ஞானம் வந்தா மட்டும்தான் அதனுடைய விவகாரம், அதை பத்தி நம்மளால பேச முடியும். அதனால இது புருஷ தர்மமா தான் நம்ம எடுத்துக்கணும். அச்சேதன தர்மமா நம்ம எடுத்துட்டோமானால் அதனுடைய பிரகாசமோ விவகாரமோ வராத போயிடும். அதனால இதெல்லாம் புருஷ தர்மம் தான், இதுவும் பகவத். அதனாலதான் மேல சுவாமியே புருஷ சுகதுக்கானாம் போக்திருத்துவ ஹேதுச்சதே அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் மனசு உன்னுடைய சகாயத்தை கொண்டு, பிரகிருத்தினுடைய சம்பந்தம் கொண்டு இதெல்லாம் உண்டாகிறதுனால, இப்போ இருக்க இது உண்டாகிறதுனால இதெல்லாம் பிரகிருதி தர்மங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சேதனாதிருத்தி அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. இது சேதனா திருத்தி அப்படின்னு வியஸ்தமா வியாக்கியானம் சாங்கர பாஷத்துல இருக்கு. இங்க இது சமஸ்தமா பண்றிருக்க. சேதனஸ்ய ஆதிருத்தி அப்படின்னு அர்த்தம். சேதனஸ்ய ஆதிருத்தி ஆதாரஹா அப்படின்னு அர்த்தம் சேதனாதிருத்தி அப்படின்ற இடத்துல. அப்போ சேதனுக்கு ஆதாரம் அப்படின்னா சேதனுக்கு எப்படி ஆதாரம் ஆகும்? சரீரத்துக்கு தான் ஆதாரம் சேத்தனன் அப்படின்னு கேட்டா, இங்க ஆதாரம், அதனால ஆதிருத்தி அப்படின்றதுனால ஆதாரன்ற சொல்றது தாத்பரியம் போகாயத்தனம் அப்படின்னு அர்த்தம். போகத்துக்கு ஆயத்தனமா புருஷனுக்கு போகங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இது புருஷனுக்கு ஆதாரம் அப்படின்னு போகாயத்தனம்ன்ற அர்த்தத்துல இது சொல்லப்பட்டது. இந்த விஷயங்கள் இதெல்லாம் இங்க உபாதம் பண்றீங்க. இதுக்கு அடுத்து இப்போ க்ஷேத்ரஜனுடைய விஷயத்துல உபாதேயமான உள்ள குணங்கள் எல்லாம் சொல்ற. அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, க்ஷாந்திர ஆர்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம நிகிரஹ, இதெல்லாம் இருந்தால் நமக்கு ஆத்ம சாட்சாத், ஜீவாத்மனுடைய சாட்சாத்காரம் ஏற்படும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரகிருதியுடைய சம்பந்தம் இருக்கிறது கொண்டு நமக்கு இதெல்லாம் ஆத்ம சாட்சாத்காரம் நமக்கு ஏற்படல. அது ஏற்படணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு அமானித்வம், அதுதான் உத்கிருஷ்ட ஜனேஷு அவதீரணாரகிதத்துவம். எல்லா உத்கிருஷ்டமா இருக்க மனுஷனாலாம் ஒரு இது இல்லாத, அவன் மேல ஒரு கோபமோ ஒரு இது இல்லாத இருக்கிற அவஸ்தை, அந்த மாதிரி உள்ள குணங்கள். அதம்பித்வம், தம்பம் இல்லாதது, அஹிம்சா, இது மாதிரி குணங்கள்லாம் இங்க சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் இது மேல இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், அகங்கார ஏவச்ச, ஜென்ம ஜரா வியாதி, துக்கதோஷானுதர்சனம், ஆசக்திர அனபிஷ்வங்கா, புத்திரதார கிரகாதிஷு, நித்தியம் ச சமச்சித்தத்துவம், இஷ்டானிஷ்டோபத்திஷு, மயி சான்ய அனன்யயோகேன பக்திர் அவ்யபிசாரிணி, வியுக்ததேச சேவித்வம், அரதிர் ஜனசம்சதி, இது மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் அவருடைய குணங்கள். இந்த குணங்கள்லாம் இருந்தா நமக்கு ஆத்ம சாட்சா்காரம், ஜீவாத்ம சாட்சா்காரம் நமக்கு ஏற்படும். அப்போ இந்த குணங்கள்லாம் வச்சிருந்தாதான் நமக்கு ஜீவாத்ம சாட்சா்காரம் ஏற்படும். இதை முன்னாடியே முன் அத்தியாயத்திலையும் இன்னும் ஒரு சில குணங்கள்லாம் சொல்லியிருக்க.
அந்த குணங்களோட இந்த குணங்களுக்கா எதுவும் விரோதம்லாம் எதுவும் இல்லை. அதனால ஏதத் அதுக்கப்புறம் ஞேயம் எத்தது பிரவக்ஷாமி யத் ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே அநாதி மத்பரம் பிரம்ம நசத் தன் நாசதுச்சதே அப்படின்னு ஸ்லோகம். இந்த இடத்துலயும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஞேயம் எத்தது பிரவக்ஷாமி, இனிமே ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்றத, இதுக்கு முன்னாடி ஆத்மா சாட்சா்காரத்துக்கு வேண்டிய குணங்கள் சொன்னார். இனிமே ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன, எப்படிப்பட்ட ஸ்வரூபம் உடையது ஆத்மா அப்படின்னு சொல்றதுக்கு இங்க சொன்னார். ஞேயம் எத்து தத் பிரவக்ஷாமி யத் ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே, அதை தெரிஞ்சு நம்ம அமிர்தத்தை அடையலாம். அநாதிமத் பரம் பிரம்ம நசத் தன் நாசதுச்சதேன்ற இடத்துல இங்க ஒரு விசேஷம் உண்டு. இங்க பதச்சேதம் எப்படி, அநாதி மத்பரம் பிரம்மா அப்படின்னு. முன்னாடி சாங்கர பாஷ்யத்துல அநாதிமத் பரம் பிரம்மா அப்படின்னு இருக்கு. இங்க அந்த மாதிரி இல்லாத அநாதி அப்படின்னு அங்க பதச்சேதம் பண்ணி அநாதி மற்றும் சமஸ்தமா இல்லாத அநாதி மத்பரம் பிரம்ம அப்படின்னு மத்பரம்ன்ற இடத்துல சமாசம் பண்றாங்க. அகம் பரஹா யஸ்மாத், நான் யாருக்கு பரனோ அவன் மத்பரன் அப்படின்னு ஜீவனை சொல்றேன். ஜீவனானவன் எனக்கு ஜீவனுக்கு நான் பரனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அனாதி ஆதி இல்லாதவன். அது மாதிரி நசத் பிரம்மன்றதுனால இப்ப ஜீவனையே இங்க பிரம்மசப்தத்தினால விவகாரம் பண்ற. பல இடத்துல பிரம்மசப்தத்தினால ஜீவனையும் குறிக்கும், பிரகிருதியும் குறிக்கிற பிரம்மசப்தங்களும் நிறைய இடத்துல உண்டு. அதனால இந்த இடத்துல சொல்லப்படுற பிரம்மசப்தமானது ஜீவனை குறிக்கிறது. ஜீவன் பிரம்மன்ற பிரம்மசப்தத்தினால இங்க அபரிச்சின்ன சுபாவத்தை சொல்றது. எப்படி பரமாத்மா அபரிச்சின்னா இருக்கானோ அது போலவே ஜீவனுடைய ஸ்வரூபம் அபரிச்சின்ன ஸ்வரூபம் தான். அதனால இது மீதி இந்த பரிச்சேதங்கள்லாம் கர்மவசாத்து நமக்கு தெரியுது. ஸ்வரூபதா அந்த மாதிரி எந்த ஒரு பேதங்களும் இல்லை. ந சத்து தன் அசதுச்ச அப்படின்னு சொல்லிருக்கு. சத்தும் இல்லை அசத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜீவன் விஷயத்துல. இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு சங்கை பண்றது. இதை சொல்லிட்டு நிறுத்திடுறேன் ஒரு 2 நிமிஷம். சத்தும் இல்லை அசத்தும் இல்லை ஜீவன் அப்படின்னு சொல்றது. சதேவ சௌமேதமக்ராசி தேகமேவாத்விதீயம் இருக்கு. அசத்வாயுதமக்ரா தத்தோவை சதஜாயத, அசத்வாயுதமக்ராசி தத்தோவை சதஜாயத அப்படின்னு சச்சப்தத்தினால பரமாத்மாவை குறிக்கச்சு. சூக்ஷ்ம இந்த மதத்துல என்னன்னா பரமாத்மாவானவன் காரணம், பரமாத்மாவே காரியம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா காரியத்துக்கும் காரணத்துக்கும் பேதம் சொல்லக்கூடாது, சூத்திர விரோதம் வந்துடும், ஸ்ருதி விரோதம் வந்துடும். அப்போ பரமாத்மாவே காரணம், ஒரே பரமாத்மாவே காரணம் பரமாத்மாவே காரியம்னா எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்கச்சு. முன்ன சொன்னது போல் பரமாத்மாவானவன் பிரகிருதியும் புருஷனோடும் எப்போதும் சேர்ந்திருப்பவன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ பிரகிருதியோடையும் புருஷனோடையும் இருக்கிற பரமாத்மா காரியமாயும் காரணமாயும் எப்போ ஆவான் அப்படின்னா இந்த பிரகிருதியும் புருஷனும் சூக்ஷ்மமாக இருக்கும்போது, சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்டம் பிரம்ம. இப்போ பிரளயம்லாம் ஆனதுக்கப்புறம் பரமாத்மாவோட எல்லாம் லீனமான போது சூக்ஷ்மமாக பிரகிருதியும் புருஷனும் ஜீவர்களும் சூக்ஷ்மமாக இருப்பா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவ நாம ரூப பாக்துவம் அவளுக்கு இருக்காது. இது இந்த பேரோடையும் இந்த ரூபத்தோடையும் இந்த சரீராதி பரிகிரகங்கள்லாம் இருக்காது. அந்த பரிகிரகம்லாம் இல்லாத ஒரு அவஸ்தை தான் இந்த பிரளய காலத்துல இருக்கும். இந்த அவஸ்தைக்கு காரணாவஸ்தா அப்படின்னு பேரு. சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்டம் பிரம்ம, இது காரணம். இதுல இருந்து காரியமாக வர்றது ஸ்தூல சிதச்சித் விசிஷ்டம் பிரம்ம. இது இந்த பிரம்மத்திலிருந்து இந்த சிருஷ்டி, இந்த லோகத்தினுடைய சிருஷ்டி உண்டாருது. இந்த லோகத்தினுடைய சிருஷ்டினா என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிரகிருதியினுடைய இந்த சூக்ஷ்மாவஸ்தையிலேருந்து இப்போ பிரகிருதி ஜீவன் வாழ்க்கெல்லாம் அந்த ஸ்தூலாவஸ்தை வருது. ஸ்தூலாவஸ்தை அப்படின்னு சொன்னா இந்த பிரகிருதி பரிணாமிச்சு மகத அகங்காராதிகள் அது பரிணமிச்சு இந்த பூதாதிகளாக பரிகணிக்கும். அது மாதிரி ஜீவனுக்கு சரீராதி பரிகிரகங்கள்லாம் கர்ம வசத்தினால இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2 அவஸ்தையும் இது அப்போ சூக்ஷ்ம அவஸ்தா ஸ்தூல அவஸ்தான்னு 2 அவஸ்தை உண்டு. இதுதான் ஸ்ருதியானது சத்தும் அசத்தும் அசத் சப்தத்தினாலும் சொல்றது. எங்க அப்படின்னா அசத்வாயுதமக்ர ஆசித் தத்தோவை சதஜாயத அப்படின்ற இடத்துல சொல்றதுனால
இந்த ரெண்டு அவஸ்தையும் ஈஸ்வரனுக்கு இருக்கிறது போல ஜீவனுக்கும் இருக்கு. அப்போ முதல்ல சூக்ஷ்ம அவஸ்தை இருக்கு, ஸ்தூல அவஸ்தை இருக்கு இல்லையா? அப்போ சதசத்துவம் ரெண்டும் இருக்கு ஜீவனுக்கு அப்படின்னு சொன்னா, இங்க ந சத்து ந அசத்து அப்படின்னு நீங்க சொல்லிருக்காரு அப்படின்னா இதனுடைய இந்த இடத்துல சமாதானம், இது ரெண்டுமே ஜீவனுடைய சொரூப பிரயுக்தம் கிடையாது, ஜீவனுடைய சொரூபம் இல்லை. இது ரெண்டுமே ஜீவனுக்கு எப்போ ஏற்படுறது அப்படின்னா அவன் கர்ம வஷ்யனா இருக்கும்போது தான் அவனுக்கு இந்த இந்த அவஸ்தையெல்லாம் ஏற்படுறது. கர்ம வஷ்யன் இல்லாத ஜீவனுடைய சொரூபத்தில் இந்த சத்துவமோ அசத்துவமோ கிடையாது, இந்த காரிய அவஸ்தாவோ இந்த காரண அவஸ்தாவோ கிடையாது. அதை மனசில் வச்சுட்டு ந சத்து ந அசத்து அப்படின்னு இங்கே உபாதம் பண்ணிருக்க. இது போல் மற்ற விஷயங்கள் இது மாதிரி இதெல்லாம் பிரகிருதியினுடைய காரியங்கள்னால தான், அதனுடைய சம்பந்தம் வர்றதுனால தான் இந்த இடத்துல சிருஷ்டிகள்லாம் உண்டாருது அதெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு கடைசியில் பிரகிருதியை காட்டிலும் புருஷன் வேறானவன் அப்படின்னு. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ பிரகிருதி வேற, புருஷன் வேற, பரமாத்மா வேற, இதெல்லாம் தெரிஞ்சின்றவன் பரம் ஆப்னோதி அப்படின்னு இந்த இடத்துல உபசம்ஹாரம் பண்ற. இதுதான் அத்தியாயத்தினுடைய விஷயம். இதோட இதை நான் நிறுத்திக்கிறேன். பூர்வ ஷட்க द्वय उक्त अर्थयोः संग्रह एव अत्र इदानीं क्रियते. अस्मिन् नाम उत्तरषट्केषु नाम अन्तिमषट्केषु षट्के तत्र कथमित्युक्ते प्रथमषट्के तावत् त्रैगुण्यविषया वेदा निस्त्रैगुण्यो भवार्जुन इत्यादिना षष्ठाध्याय समाप्तिपर्यन्तं तत्र ज्ञानसाधनानि निरूपितानि वर्तन्ते.